பிரபானா. பிரபானான்னு எனக்கு அவ்வளோ வயசு இல்லை. பிரபானா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பிரபா ப்ரோ இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுங்க. இதுதான் அப்பா எப்பயுமே சொல்லுவார், அண்ணன் தம்பி எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்ட்டு. அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து அதனால் இன்னைக்கு வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இதை வந்திருக்கேன். யார் எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் அப்படின்றத கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும், இந்த விஜய் பிரபாகர் பிறந்தேன். அதனால் எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரசிகராக நான் தான் சொல்லுவேன். ஷம்மு சொன்னாப்புல கருப்பணியில் போகிற ஹெலிகாப்டர் நீங்கள் ரோப்பே இல்லாமல் தொங்கிட்டு வந்தீங்களே, அது எங்களுக்காக பண்ணும்போது உங்களை மாதிரி நினைக்கிறேன். எனக்கு எந்த அச்சமும் இல்லை. உங்களுக்கு அதே ரத்தத்தை எனக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இந்த வாட்டி என்னை ஒரு சினிமா மேலே கூப்பிட்டு பேச வைக்கும் உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, ஷையா இருக்கு. நீங்க இருக்கணுமா நான் அப்படின்னு எனக்கு இருக்கு. இருந்தாலும் சண்முக பாண்டியன் ஒரு அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார், அண்ணன் தம்பி எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும்ட்டு. எங்க அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து அதனால இன்னைக்கு வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு இதை வந்திருக்கேன். படைத்தலைவன் உண்மையிலே ஒரு நல்ல படம், நல்ல கதை. நிச்சயம் எல்லாரும் சொல்ற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும். யார் எப்படி சொல்றாங்க எனக்கு தெரியல. நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும் எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபேன் நான் தான் அப்படின்றத கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும், இந்த விஜய் பிரபாகர் பிறந்தேன். அதனால எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ரசிகராக நான் தான் சொல்லுவேன். அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது 100 feetல இருந்து ஆக்ஷன் நாங்க கேப்டன் வந்து இல்ல டூப்லாம் போடலாமா என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவன் ஜம்ப் பண்ணிட்டான் மேல இருந்து. 19 வயசு பையனா இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் இல்லாம அங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்ல. சோ அப்ப அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு. என்ன நீ பார்த்து குதிச்சிட்ட, நான் டூப் போட ஏதாச்சும் ரோப் கட்டலான்னு நீ பார்த்து தைரியமா குதிச்சிட்ட அப்படின்ற போது ஷம்மு சொன்னாப்ல கருப்பணியில பார்த்த ஹெலிகாப்டர் நீங்க ரோப்பே இல்லாம தொங்கிட்டு வந்தீங்களே, அது எங்களுக்காக பண்ணும்போது உங்களை மாதிரி நினைக்கிறேன். எனக்கு எந்த அச்சமும் இல்லை. உங்களுக்குள்ள அதே ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு ஷம்மு சொல்லும் போது உண்மையிலே அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால உங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேட்டு ஷம்மு பிளஸ் பண்றதுக்காக எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே இந்த நேரம் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபைனலா ஹீரோயின் என்னை பிரபானான்ட்டீங்க. எனக்கு அவ்வளோ வயசு இல்லை. நீங்களும் இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்கீங்க. கேப்டன் நீங்க பார்க்க ஆபீஸ் வரும்போது உங்களை நான் சந்திச்சேன். உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்க பிரபா ப்ரோ இந்த மாதிரி எல்லாரும் கூப்பிடுங்க. இன்னும் அதனால கேப்டன் எங்கேயும் போல அவர் படத்துல நீங்க பாருங்க, கேப்டன் திரையில தெரிவார். கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அந்த கடைசியில அந்த கேப்டன் கண்ணு காமிக்கும் போது எனக்கு அழுக வந்துருச்சு. ஆனா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோடு நிக்கிறேன். எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.